ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பேரரசி கிச்சன். இன்றைக்கி நம்ம பேரரசி கிச்சனில் வண்டிக்கடை மசாலா சுண்டல் தான் பார்க்க போகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா 300 கிராம் வெள்ளை சுண்டல் வந்து நான் 8 மணி நேரம் ஊற வச்சு எடுத்திருக்கேன். அந்த சுண்டலுக்கு தேவையான கல் உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துட்டு மீடியம் ஃப்ளேம் வச்சு ஒரு 5 விசில் வச்சு எடுத்துக்கலாம். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்லா வெந்து வந்திருக்கும். அதுக்கப்புறம் வந்து நம்ம 2 வெங்காயம், 2 தக்காளி, ஒரு 10 பல்லு பூண்டு, 1 இன்ச் அளவுக்கு இஞ்சி, 3 பச்சை மிளகாய் எல்லாத்தையுமே சேர்த்து நம்ம ஜாரில் நல்லா வந்து பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு இருக்கணும் பேஸ்ட்டு. இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கடாய் வச்சுக்கலாம். ஒரு குழி கரண்டி அளவுக்கு நான் கடலெண்ணெய் சேர்த்துருக்கேன். இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா எண்ணெய் காஞ்சி வரட்டும். பட்டாணி வந்து பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா வெந்து வந்திருக்கு. இந்த மாதிரி வெந்திருந்தால் சாப்பிட்றதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். எண்ணெய் வந்து நல்லா காஞ்சிருக்கு. இப்போ வந்து நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட் அப்படியே வந்து சேர்க்க போகிறோம். இதுக்கப்புறம் நம்ம ஜார் மட்டும் கழுவி சேர்த்தா போதும். வேறு தண்ணி வந்து நம்ம எக்ஸ்ட்ரா சேர்க்க தேவையில்லை. இதுக்கப்புறம் ஒரு அரை ஸ்பூன் வந்து குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன். ஒரு அரை ஸ்பூன் வந்து பார்த்திங்கன்னா கரம் மசாலா தான் சேர்த்துருக்கேன். நம்ம பேரரசி கிச்சனில் வந்து பார்த்திங்கன்னா அனைத்து விதமான மசாலா பொருட்களும் அரைச்சி நம்ம வந்து சேல்ஸ் பண்ணிகிட்ருக்கோம். உங்களுக்கு எந்த மசாலா வேணுமோ நீங்கள் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மீடியம் ஃப்ளேமில் ஒரு 6லேருந்து 7 நிமிஷம் நல்லா வந்து நம்ம கொதிக்க வச்சுருக்கோம். இப்போ வந்து பச்சை வாசனையெல்லாம் நம்ம போயிட்டுருக்கோம். இதுக்கப்புறம் நம்ம வந்து பட்டாணியை சேர்த்துக்கலாம். நல்லா வெந்திருக்கு. நல்லா சேர்த்து விட்டுட்டு இதை சிம்மில் வச்சு நம்ம ஒரு 3லேருந்து 4 நிமிஷம் நம்ம சிம்மில் வச்சோம்னா நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கும். நல்லா வந்து கலரி விட்டுக்கலாம். இந்த அளவுக்கு எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. இதுக்கப்புறம் நம்ம வந்து சர்வ் பண்ண வேண்டியது தான். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா பொடியாக நறுக்குன வெங்காயம், பொடியாக நறுக்குன கொத்தமல்லி, நான் வந்து பார்த்திங்கன்னா ஓமப்பொடி எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் வந்து மசால் வடையும் சேர்த்துக்கலாம், இல்லைன்னா சமோசா கூட சேர்த்துக்கலாம். உங்களோட ஆப்ஷன் தான். எது சேர்த்து சாப்பிட்டாலும் சூப்பராகவே இருக்கும். நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் சொல்லுங்கள். இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்க. நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான், செம்ம சூப்பராக இருக்கும். நம்ம வந்து வண்டிக்கடை மசாலா சுண்டல் வீட்லேயே வந்து ரொம்ப சீக்கிரமாக நம்ம தயார் பண்ணிட்டோம். ரொம்ப ஈஸியான மெத்தட் இது. ட்ரை பண்ணி பாருங்கள். பாய்.